கேட்டுக்கொள்கிறேன். செக்ரட்டரி கமிஷன் பாராட்டுமாறு இன்னொரு வெளியே session to our president. Thank you. Settlement meeting start to order. நமது பெருந்துறை ரோட்டரி சங்கத்தின் இரண்டாவது மாணவர் கூட்டத்திற்கு வருகை இருந்துள்ள உங்கள் அனைவரையும் வருகை என மனமாற வரவேற்கிறோம். இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் ஃபேமிலி கெட்டுவராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேமிலி கெட்டுவருக்கு ஸ்பான்சர் சென்னியப்பன் ஐயாவுடைய ஃபேமிலிங்க ஐயா வாழ்த்து சொல்லலாம். இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் நம்ம மீட்டிங் ஆரம்பிக்க முன்னாடி மழை வந்து நம்மளுடைய வரவேற்றிருக்குது. நம்ம ரோட்டரி கிளப்பில் 22 மெம்பர் நம்ம புதுசாக ஜாயின் பண்ணதுக்காக கவர்னர் ஐயால நம்ம அவார்டு வாங்கியிருக்கோம். அடுத்ததாக செகண்டரி ரிப்போர்ட். ரோட்டரி இறைவணக்கம். எல்லாம் உள்ள இறைவனை மாடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயிர் கோட்பாடுகளை உயர்நோக்க செய்தவர்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்லெண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன பாகுபாடுகளை நீக்கி குற்றத்தினை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனத்தில் வேரூன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள்புரிய அற்படலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். ஆண்டுமுனை சோதனை, இது உண்மைதானா? இது அனைத்து தரப்பினருக்கும் நியாயமுடையதானா? இது நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியதா? மாலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல போறீங்க. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போதை ஒழிப்பு பற்றியான ஒரு விழிப்புணர்வு முகாம் பார்த்தீங்கன்னா குக்குவேலூர் பாலிடெக்னிக்கில் நடந்ததுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் அதை இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம முன்னெடுக்கிற நோக்கத்தில் அங்கே இருக்கிற சுமார் ஒரு 200 மாணவர்களுக்கு வந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இதில் அந்த போதை வழியினால் வரக்கூடிய துன்பங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது டாக்டர் மேடம் வந்துட்டு அதுக்கான அட்வைஸ் தான் நமக்கு கொடுத்தாங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா யோகா கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மகரிஷி அவங்களோட திருக்கோயில் பெருந்துறையில் இருக்காங்க. அவங்களோட இணைந்து நம்ம யோகா கிளாஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 வீக் வந்து அவங்களோட குக்குவேலூர் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குன்னத்தூர் அங்கன்வாடி மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சாந்தி மேடம் ரொட்டேரியன் சாந்தி மேடம் அவங்க தலைமையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருந்த செவ்வாய்க்கிழமைக்கு அங்கே டிஸ்ட்ரிக்ட் வந்திருந்த பிரெக்னன்சி உமன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங்கோட அவேர்னஸ் பற்றி நம்ம மேடம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்தது, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து நமது சுதந்திர தினத்தனி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அன்னைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுமா நம்ம பெருந்துறையில் இருக்கிற சுமார் ஒரு 10 பள்ளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் வந்து அவங்களோட சுதந்திர தின கொண்டாடத்துக்கு வந்து இனிப்புகள் வழங்கணும். அந்த இனிப்பு வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா இவர் எஸ்பி ராமசாமி தான் அவங்க தான். அது பெரிய அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட மொபைல் யூசேஜ்னால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருந்துறையில் இருக்கிற பாய்ஸ் செகண்டரி ஸ்கூல்ல ஒரு 2 hours ப்ரோக்ராம் பண்ணுங்க. பிரம்மகுமாரி அவங்களுக்கு வந்து சுசீலா மேடம் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு மாணவர் வந்து எங்கெங்க டைவர்ட் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
அதுல பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு கேட்டுருக்காங்க மற்ற ஸ்கூல்ஸ்ல எல்லாமே. அதுக்கான முன்னெடுப்பு எடுத்த சத்யவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்காங்க இந்த நேரத்தில். அடுத்து பாத்தீங்கன்னா 17th and 18th பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் பிளான் பண்ணுங்க. நம்மளோட சென்ட்ரல் ரோட்டரி கிளப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதயம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குங்க. சுமார் ஒரு 2 கோடி பட்ஜெட் இருக்கிற அந்த பஸ்ஸை வந்து நம்ம ஆக்சுவலா நார்மலாவே எல்லா டேஸ்க்கும் அவைலபிள் இருக்காது. நம்ம புக் பண்ண அப்படின்னு ஒரு 2 months முன்னாடி புக் பண்ணணும். நம்ம ரோட்டரி ரமேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து அந்த பஸ்ஸை புக் பண்ணி ஒரு 2 days ப்ரோக்ராம் பண்ணுங்க. அது மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொட்டேரியன் ஃபேமிலிஸ் வந்து அது பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 17th அன்னைக்கு ஃபுல்லா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கு நமக்கு இடம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க பாத்தீங்கன்னா கும்பேடார் பாலிடெக்னிக் இருக்கிற சச்சின் சார், அப்புறம் பிரின்சிபல் விஸ்வநாதன் சார், தமிழரசு மேடம் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நின்று சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி தந்தாங்க. ஆக்சுவலா கடைசியில் பாத்தீங்கன்னா பஸ்ல ஏசி ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் சார் அவரோட பிரின்சிபல் ரூம் வந்து வெளியே இருந்தார். 2 days அவர் பிரின்சிபல் ரூமே உட்கார்ல வெளியே போட்டு இருந்தாரு. அந்த சப்போர்ட்லாம் நமக்கு எப்பவுமே செய்ய தயாராக அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவித்தாங்க. அதுல முதல் நாள் பாத்தீங்கன்னா 75 பேர் அதுல கலந்துக்கிட்டாங்க. 2வது நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 130 பயனாளர்கள் கலந்து கொண்டாங்க. இதுல பெரிய ஹைலைட்டே என்ன அப்படின்னாங்க, இசிஜி, பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணாங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா புற்றுநோய் சம்பந்தமான சோதனைகள் எல்லாமே பண்ணாங்க. மார்பக புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனை எல்லாம் பண்ணாங்க. இந்த முகாமோட நம்மளுக்கு பெரிய வெற்றியே என்ன அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 பேருக்கு பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சாங்க. பேசிக்கா அந்த பிரஸ்ட் கேன்சர் அண்ட் கர்ப்பவாய் புற்றுநோயோட சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சு அவங்களோட டெஸ்ட் எடுத்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்ம ஃபைன் பண்ணால கியூர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல எவிடன்ஷியலி ஃபைன் பண்ணாங்க. ஏன்னா இதுதான் பெரிய சக்சஸ். நம்ம ப்ரோக்ராம் பண்ணதே என்ன அப்படின்னா ஒரு அவங்க இந்த கடைசி அந்த பயனாளருக்கு அந்த இது போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளாட்லயுமே ஒரு 4 பேருக்கு பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. ஃபர்தர் செக்அப் பண்ணிருக்காங்க. சுமார் ஒரு 200 பேர் கலந்துக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுக்க கொடுத்துருக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதனால நம்ம நார்மலாவே கவுண்ட் கம்மியா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இதுலயே 200 கவுண்ட் வந்து ஒரு பெரிய சக்சஸ். 230 பேர் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அடுத்து முன்னெடுப்பா பாத்தீங்கன்னா டென்டல் கேம்ப் ஒன்று பண்ணுங்க. கும்பேடார் பாலிடெக்னிக்ல டென்டல் கேம்ப் ஒன்று பண்ணி அதுக்கான டாக்டர் பாத்தீங்கன்னா டாக்டர் ரேஷ்மா அவங்க தலைமையில பண்ணோம். அவங்க கலந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான டென்டல் பரிசோதனை எல்லாம் பண்ணி அது அடுத்து எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிற முன்னெடுப்பை அதில் எடுத்தாங்க. டென்டல் கேம்ப் எப்படி முன்னெடுத்தோம் அப்படின்னா அந்த போதை விழிப்புணர்வு போன டைம்ல அதை பேஸ் பண்ணி எல்லாத்துக்குமே செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேஸ்லையும் பண்ணாங்க. அதுவும் நல்ல சக்சஸ்ங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறதே ஒரு பெரிய சக்சஸ்ங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐஆர்சிடில அக்ஷயம் ட்ரஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சுவலா ரோட்ல நம்ம ஆதரவற்றோர்ல இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து ரெகுலராகவே ஃபுட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு ரெகுலரா அங்கே தங்க வச்சு தனியாக அதுக்கு ஒரு கேம்ப் இருக்குங்க ஐஆர்சிடில. அதுல ஃபுட் எல்லாருமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அக்ஷயம் ட்ரஸ்ட். அதுக்கு நாம ஒரு நாள் ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணி நம்ம அந்த கலந்துக்கிட்டோம். ஏன்னா ரெகுலரா நம்ம அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம இந்த வாசல் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மந்த்லி மீட்டிங் வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து சத்ய நலசிவம் வந்திருந்தாரு. அதுக்கும் எல்லாருமே வந்துட்டீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இதுதான் ஒரு செகண்டரி இருக்கும். அடுத்ததாக செப்டம்பர் மந்த் ப்ராஜெக்ட் பத்தி பேச போறேங்க. இந்த மந்த்ல வந்து முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க, யாதுமாகி நிகழ்ச்சி. நம்ம ஐஆர்டிடி மெடிக்கல் காலேஜில் செப்டம்பர் 22 மண்டே அன்னைக்குங்க காலையில் ப்ரோக்ராம் வந்து 9:40க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கலெக்டர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் நம்ம ஐஆர்டிடி மெடிக்கல் காலேஜில் நம்ம படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவும் கும்பேடார் பாலிடெக்னிக்ல இருந்து ஒரு 200 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் இன்வைட் பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அதை பற்றி நம்ம கும்பேடார் பாலிடெக்னிக்ல 300 பேர் வராங்கன்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. இப்போ 900 பேருங்க. 900 பேர் கலந்துக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சிங்க அது. அதில் பேசுறதுக்கு யார் வராங்க அப்படின்னா ஜெயந்த்ஸ்ரீ பாலகிருஷ்ணன். அவங்களுடைய சொற்பொழிவு நம்ம கோவிட் டைம்ல யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப சிறப்பாக பாசிட்டிவா எனர்ஜியோட பேசக்கூடிய பேச்சாளர் அவங்கெல்லாம் வந்து ஸ்பீச்சுக்கு வரன்னு சொல்றதே பெரிய விஷயம். இந்த நிகழ்ச்சியை நம்மளுக்கு பண்ணி கொடுக்கறது திருச்சி அண்ணாச்சிங்க. அவங்க வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. இதய நுழைனை அண்ணாச்சி அவங்க. ஸோ அவங்க வந்து நம்ம எந்தெந்த காலேஜில் வந்து நீட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா போதும். அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம
ரோட்டரி கிளப்ல இருந்து எல்லா மகளிரும் கலந்துக்கும்படி பெருந்துறை ரோட்டரி கிளப்பின் சார்பாக உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. செப்டம்பர் 22 திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. காலையில் 9:40 ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம்னா 2 hours ப்ரோக்ராம் நடக்குங்க. ஸோ அனைவரும் வந்து இதில் வந்து கலந்துக்கணும். பெண் சக்தி, பெண்களுடைய திறமை என்ன, பெண்கள் வந்து லைஃப்ல தன்னம்பிக்கையோடு இருந்தால் எப்படி சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் விரிவான ஒரு பேச்சாளர் சூப்பராக பேசுவாங்க. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த வருஷத்துக்கான யூனிக் ப்ராஜெக்ட்டுங்க பிளட் பேங்க். ஐஆர்டி மெடிக்கல் காலேஜில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 150 யூனிட் அதிகபட்சமாக பிளட் ஸ்டாக் வச்சுக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ஒரு பஸ் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி போன வருஷம் செங்கப்பள்ளியிலிருந்து வந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே அந்த பிளட் பேங்க் ரொம்ப உபயோகமாக இருந்தது. இதை விட பெரிய லெவலில் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஆக்சிடென்ட் வார்டு அப்படின்ட்டு தனியாக ஒரு 4 வார்டு பில்டிங் உள்ள வேலையாகிட்டு இருக்கு. எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் வார்டு வேலையாகிட்டு இருக்கு. அந்த எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் வார்டுக்கு தனியாக ஒரு பிளட் பேங்க் யூனிட் தேவைப்படுது. அந்த பிளட் பேங்க் யூனிட் வந்து பெருந்துறை ரோட்டரி கிளப் சார்பாக நாம் அமைச்சு கொடுக்குறோம். அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,50,00,000 செலவில் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம சிஎஸ்ஆர் ஃபண்டில் தான் பண்ண போகிறோங்க. சிஎஸ்ஆர் ஃபண்டுக்காக நம்ம சிப்கார்டு கம்பெனியில் அணுகியிருக்கோம். ஒரு 2 கம்பெனி வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நேரில் பார்த்து நாளைக்கு கமிட்மெண்ட் பண்ணுறதுக்காக கவர்னரும் டிஆர்எம் சார் 2 பேரும் பெருந்துறைக்கு வர இருக்கிறாங்க. அவங்களே நேரில் வந்து இந்த கம்பெனியில் போய் நேரில் பார்த்து பேசி ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபண்டு கிரியேட் பண்ணுறதுக்காக நாளைக்கு போகலான்னு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரு ப்ளஸ் வந்து நம்ம ரீஜனல் கோஆர்டினேட்டரு, அசிஸ்டன்ட் கவர்னர் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் சேர்மனாக நம்ம ரொட்டேரி பாஸ்ட் பிரசிடென்ட் அர்ஜுனன் சார் தான் போட்டிருக்கோம். நம்ம அவர்களை ஸ்டேஜுக்கு வருமாறு அழைக்கிறேன். மற்றும் இதில் வைஸ் சேர்மன் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ப்ராஜெக்ட் பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த பெருந்துறை ரோட்டரி கிளப்பினுடைய ஒரு கனவு திட்டமாக இந்த பிளட் பேங்க் திட்டத்தை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே ஐஆர்டி மெடிக்கல் காலேஜில் ஒரு பிளட் பேங்க் இருக்குது. புதுசாக ஆக்சிடென்ட் வார்டு வந்து இப்போ பில்ட் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பிளட் பேங்க் ஒன்று செட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் பிரசிடெண்ட்டு, ரமேஷ், செக்ரட்டரி, நாங்கள் எல்லோரும் போய் டீட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது சம்மந்தமாக கட்டிமங்கலத்தில் ஒரு பிளட் பேங்க் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அவர் அரசேகரன் ஆர்சி அவர் வர சொல்லி அவரோட கொஞ்சம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஏஜி வந்திருந்தார். கொட்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு 50 லட்சத்தில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் தான் ஒரு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி நிறைய பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த சப்போர்ட் எல்லாமே யூஸ் பண்ணி கூடிய விரைவில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்குது. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளார ஒரு வடிவம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். முயற்சி பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நன்றி. நன்றி சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி நாங்கள் பதவியேற்பதற்கு முன்னாடியே கவர்னர் நான் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேங்க. எப்படி பண்ண போகிறோம் அந்த ப்ராஜெக்ட், நம்மளால முடியுமா, பெருந்துறை கிளப்பில் வந்து இவ்வளவு ப்ராஜெக்டை இவ்வளவு ஃபண்டோட நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சுல. எங்களை ஊக்கப்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்பிக்கை ஊக்கின கவர்னர் அவர்களுக்கு இந்த நேரம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பென்ஷன் சேல்ஸ் ட்ரைனிங் அப்போ வந்து கொடுத்த ட்ரைனிங்ல தான் எங்களுக்கு இவ்வளவு ஊக்கம் கிடைச்சது. பெரிதிலும் பெரிதுகேள் பாரதியாருடைய வாசகத்துக்கு அந்த மாதிரி எதை செய்கிற மாதிரி தான் லட்சியம் உங்களுக்கு பெருசாக இருக்கணும். ஸோ எண்ணத்துடைய வலிமை வந்து சரியாக இருக்கணும். ஸோ எண்ணத்துக்கு வலிமை சரியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டுக்காக ஃபண்டை எப்படி கலெக்ட் பண்ணலாங்கன்னு சொல்லி ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதுக்காக கவர்னரே முன்னிட்டு நடத்தி கொடுக்குறாரு. இதுக்காக வந்து மனமான நன்றி பெருந்துறை ரோட்டரி சார்பாக தெரிவிச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு எல்லாரும் பலத்தை
கரவசம் பழங்களாங்க. அது மட்டும் இல்லாமங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுங்க. அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா பில்டிங் வசதி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஒரு அரசு பள்ளியில் பெண்கள் ஆண்கள் 2 பேருமே குழந்தைய படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரே டாய்லெட் தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடென்டிட்டி ஆச்சு தெரிய வந்ததுன்னா உடனே ரோட்டரி கிளப் தகவல் கொடுங்க. அவங்களுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து கட்டி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து ஒரு சிப்காட் கம்பெனியில் அணுகியிருக்கோம். அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் பில்டிங் தேவைப்படுது, நீடு இருந்துச்சுன்னா நம்ம அணுகினோம்னா அவங்களும் பில்டிங் ஃபுல்லாகவே எவ்வளோ செலவானாலும் கட்டி கொடுத்துன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லைக்குளூர் இருக்கக்கூடிய நூலகம், அரசு நூலகம் வந்துங்க 2004 கட்டி இன்னார்கள் பண்ணியிருக்காங்க. அந்த நூலகத்தில் சுற்றி பெயிண்ட் அப்போ அடிச்சது எல்லா கிளப்பும் அடிச்ச பெயிண்ட் தான் இது வரைக்கும் அடிக்காமல் இருக்குது. அவங்களும் வந்து அணுகுனாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியாக அணுகுனாங்க. அவங்க 2 வருஷம் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கு ஸ்பான்சர் கிடைக்கும் பட்சத்தில் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேங்க. லேட்டர் நகர் பள்ளியில் சத்துணவு கூடம் தேவைப்படுதுன்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லியிருக்காங்க. அங்கே அந்த கம்பெனி ஸ்டாஃப் வந்து நம்ம அவங்க மேனேஜர்ஸ் நம்ம நேராக கூட்டிட்டு போனோம்னா அவங்க கொடுக்குற ஃபண்டிங் வந்து பயனுள்ளதாக இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா கம்பல்சரி அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மனமூந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம போன வருஷம் வந்து பேசிட்டு இருக்கிறோம். பெருந்துறையில் வந்து 7 சாலைகள் பெருந்துறை நோக்கி வருது. இங்கே ரோட்டரி கிளப் வந்து வரவேற்கிறதுவாக ரோட்டரி கிளப் ஆஃப் பெருந்துறை வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிற போர்டு வைக்கிறது வந்து செப்டம்பர் மந்த்தில் 2 பாதையில் 2 போர்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். அடுத்த மந்தில் மற்ற அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த கேஸ் லைன் வந்து பழச்சிட்டு இருக்கிறதுனால போர்டு வச்சுன்னா எடுத்துருவாங்க அப்படிங்கிறத தான் ப்ராஜெக்ட் பெண்டிங் வச்சோம். எல்லா சாலையிலும் கேஸ் லைன் பழச்சிட்டு இருக்கிறாங்க. கேஸ் லைன் இப்போ மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்ம போர்டு வந்து வச்சிருந்தாங்க. எஸ்எஸ்எல் வச்சோம்னா கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் காஸ்ட் பண்ணி நியர்பை ஒரு 15,000 ஒரு 12,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. இது ஸ்பான்சர் பண்ணக்கூடிய நேம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாலிசி ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து கீழே வச்சிருவோம். பெருந்துறை ரோட்டரி கிளப் பெருந்துறை போட்டு அந்த ப்ராஜெக்ட் ஸ்பான்சராக அவங்க நேம் வந்து கீழே இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஜெகதீசன் ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரொம்ப எனர்ஜியா பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா ஒரு 4 வரைக்கும் பேசலாம் சொல்லி அழைக்கிறேன். அனைவருக்கும் ரயில் திட்டம், தேசிய இணைப்பு திட்டம், நம்மளோட காரில் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் பாதுகாப்பாக செல்லக்கூடிய ரயில் திட்டம். மக்கள் தொகை பெருக்கத்தை முன்னிட்டு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய சில பிரச்சனை முன்கூட்டியே பெருந்துறை பகுதியில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களையும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அமைப்பில் வந்து நம்ம மெம்பர்ஷிப் அசோசியேஷன் ஃபைட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால ரோட்டரி ஸ்டாஃப்ல இருக்கக்கூடிய நம்ம உறுப்பினர்களால் கொஞ்சம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது கேட்குறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம பெருந்துறை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நாங்கள் ஒரு முறை ப்ராஜெக்ட் பண்ண போகும்போது கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து இருக்கவங்கள்ட்ட அந்த ஓல்டு சிஸ்டமாக இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி சிஸ்டம் வந்து கேட்குறாங்க. நம்ம எவ்வளோ சிஸ்டம் வழங்க முடியும்னு நாங்கள் ஆலோசனை சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு யாராவது நன்கொடை வழங்குற மாதிரி தான் நீங்கள் சொல்லலாம். கம்ப்யூட்டருக்கு ஆஃபீஸில் இருக்க கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பேக்கப் எல்லாம் இருக்குது. ஒரு 2 கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் சிஸ்டம் கேட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணாங்க. ஐஆர்டி மெடிக்கல் காலேஜில் ஒரு 3 லட்ச ரூபா செலவில் கேமரா கேட்டிருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் கேமரா கேட்டிருக்காங்க. அந்த கேமராவுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் நாங்கள் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துருக்கிறோம். கம்பெனியில் அணுகி அதுக்குண்டான நம்ம ஃபண்டு கிடைச்சுன்னா அதுவும் பண்ணித்தரலான்னு இருக்கேங்க. இப்பொழுது நம்ம பெருந்துறை வெல்ஃபேர் ட்ரஸ்டுடைய தலைவர், அமைதி பூங்கா ட்ரஸ்டுடைய தலைவர் ஒட்டேரியன் ஸ்டெடிமனையாவை சில வார்த்தைகள் பேசும்போது அழைக்கிறேன். எதுக்கு அப்படின்னாங்கன்னா வெல்ஃபேர் ட்ரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா
டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பான சேவைங்கிறது எல்லாத்துக்கும் சென்றடையவும் அப்படின்னு நோக்கத்துல ரொம்ப நாளா ஒரு கனவு திட்டமா அவங்க பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்காக ஐயா அவர்களை அழைக்கிறேன். நம்மளுடைய லாட்ரி குடும்பத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய முதற்கும் வணக்கம். அதாவது எனக்கு ஒரு நீண்ட நாளைய ஆசை. அதாவது நான் 2004 வந்து நம்ம லாட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களே நம்ம டாக்டர் ராஜேந்திரன் சார் தான். அவருடைய வருஷத்துல தான் நம்ம வச்சு நம்ம லாட்ரி கிளப் நடத்திட்டு இருந்தோம். அது வந்து நம்ம மாப்பிள்ளை எஸ்கேர் மாப்பிள்ளை அங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. அவர் ஒவ்வொருடைய பிறந்த நாள் அன்னைக்குமே அவருக்கு கரெக்டா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்கும் ஏதோ ஒரு மாப்பிள்ளை செஞ்சுட்டே இருப்பாரு. ஆனா எனக்கு ஒரு நீண்ட நாளே ஆசை, ஏதோ நம்ம மூலியமா ஏதாச்சும் ஒரு நாள் நம்ம ஒரு டின்னர் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் கிருஷ்ணமூர்த்தியை சொல்லி நான் இந்த நாளை சூஸ் பண்ணேன். ஆனா புதன்கிழமைக்கு வச்சுக்கலாமா வியாழக்கிழமைக்கு வச்சுக்கலாமான்னு நினைக்கிற போது ஒரு டின்னர் கொடுக்கறது ஒரு அசைவம் இருந்தா தான் நல்லா இருக்கிற ஒரு காரணத்தினால நாளை இல்லை அடுத்த நாள் புரட்டாசி வருது, அதனால சரி இன்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. அதாவது மனித வாழ்க்கையில வந்துங்க நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இளைஞர்கள் எல்லாம் முன்வர வேண்டும். நாங்கெல்லாம் வாய்தா போன கட்டில கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் ஓல்டேஜ் மேங்க எல்லாம் நாங்கெல்லாம். ஆமா, இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் முன்னிறுத்தி வந்தாங்கன்னா தான் இந்த காரியங்களை செய்ய முடியும். சும்மா பேருக்காக வர தலைவர் பொறுத்து செயலாளர் பொறுத்து பொருளாளர் பொறுத்து ஆகாது. ஆனா இது எல்லாம் உண்மையில கிருஷ்ணமூர்த்தி இன்வால்வ்மெண்ட் ஆனதுல இருந்து எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சிவகுமார் அர்ஜுனெல்லாம் நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாராட்டுக்குரியது. ஏன்னா நாங்கெல்லாம் எங்கனால முடியாது. ஏன்னா முடியறதுக்கு ஒரு காலம் கடந்து போயிடுச்சு. அதாவது இப்ப நாங்க செய்யற வேலைகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 100% பொது வேலையே. காரணம் ஆண்டவன் அதுக்கு தகுந்த சக்தி கொடுத்திருக்கிறான், அதுக்கு தகுந்த பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அதுக்கு தகுந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் நான் வந்து ஆரம்பத்துல நான் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆனது கொங்கு ஸ்கூலு 44 வருஷமா நான் பொருளாதாரம் இருக்கு. சாரி 44 வருஷமா பொருள் இருக்கிறேன். 7 வருஷம் வைஸ் பிரசிடண்ட், 7 வருஷம் பொருளாளர். கிட்டத்தட்ட இப்ப 44வது வருஷமா இப்ப வந்து நான் கரஸ்பாண்டா இருக்கிறேங்க. அது ஒரு பெரிய சுமை எனக்கு, தலைக்குள்ள பெரிய சுமை, சிறு சுமை இல்லை. அடுத்தது நாம் பெருந்தரையில ஒரு அவதிப்பு அது மாதிரி இன்வென்டரி கட்டணும்னு சொல்லி போட்டு ஒரு முடிவு பண்ணா, அதுல கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு சிறுமகள் கல்யாண மண்டபத்துல பேசுற போது உடனே பெருந்தல்லையே நீங்க வந்து ஈரோடு ஆத்மாவுக்கு போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகி போகுது, பெருந்தலை கட்டலாம் சொல்லி எல்லாம் முடிவு பண்ணேன். அதுக்கு சக்தி மசாலா விவசாய மாவட்டம் சொன்னாரு எவ்வளவு ஆகுது அதுல நான் ஒரு முக்கிய பங்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அப்புறம் பிரபாகரன் கலைஞர் இருந்தாரு, நம்ம தோற்று சுற்றுச்சூழல் அமைச்சரா இருந்தாரு. அவர் எவ்வளவு அவனுக்கு 1 லட்சம் 1 கோடி 5 லட்சம் இருந்தா உடனே ஒரு கிரிமிட்டோரி கட்டிடலாம்னு சொன்னார். ஆனா அதுக்கு 3ல ஒரு பங்கு 35 லட்சம் நீங்க நாமக்கல் சென்ட்ரல் கட்டினா இந்த கிரிமிட்டோரி கவர்மெண்ட்ல வந்து 3க்கு 2 வாக்கு போட்டுக்கலாம்னு சொல்ற போது சக்தி மசாலா தருமாப்பிள்ளை அவங்க அந்த 35 லட்சத்துக்கு நான் ஒருத்தரே நான் கொடுத்தேன்னு சொல்லி எடுத்து சொன்னார். அவங்க கொடுத்தேன் வந்து அது என்னைக்குமே மறக்க முடியாது. அதாவது பணம் இருந்தாலும் மனம் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உடனே அக்னிஸ்ரீ மாப்பிள்ளை திருச்சாய் மாப்பிள்ளை எந்திரிச்சு வந்தார். நானும் ஒரு பங்கு கொடுக்கலான்னு இருந்து அதுக்கு வாய்ப்பு இல்லாதையே ஒரு விவசாய மாப்பிள்ளை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்ப நான் ஊர் பொதுமக்களுடைய அறக்கட்டளுடைய தலைவராக இருந்தேன். தலைவராக இருக்கிற போது நான் நினைச்சேன் ஏதோ பணம் முறைக்கு நிறைய ஆளு இருப்பாங்களான்னு இருக்குது, கண்டிப்பா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டு உடனே ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம். அது விவசாய மாப்பிள்ளையினுடைய கொங்கு ஸ்கூல் போட்டு எல்லாம் பண்ண. அதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 5 முடிச்ச டைரக்டர்ல நம்ம எஸ்கேஆர் மாப்பிள்ளை வந்திருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. டாக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட அவரெல்லாம் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேல அவரே கிட்டத்தட்ட டாக்டர் பணம் கொடுத்தாரு. இப்படி நிறைய பேருங்க. அதாவது அப்துல் கலாம் தான் சொல்லுவார், அவரை பத்தி தெரியாத சரித்திரம் தெரியாத அவருக்கு யாருமே கிடையாது. காரணம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா
ஒரு பெரிய குடும்பத்துல ராமேஸ்வரத்துல பிறந்து ரயில்ல வர பேப்பர் எடுத்து போட்டு படிச்சு நாளைக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய முதல் மகனாக இருந்தார் என்று சொன்னால் நம்ம அவரை பற்றி கண்டிப்பா பாராட்டாமல் இருக்க முடியாது. நான் கூட வந்து இந்த கொங்கு பள்ளிக்கூடத்துல எந்த வித பிரயோஜனம் இல்லை, எந்த வித ஒரு ஆதாயம் இல்லாத இன்னைக்கு வரைக்கும் பாடுபட்டு இருக்கிறது காரணம், நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன். அதாவது ஒரு காலம் சொன்னா 1973 காஞ்சிவேல் ஒரு வருஷம் இருந்தேன், தோப்பு படத்துல 2 வருஷம் இருந்தேன். நம்ம தோப்பு மாப்பிள்ளை கூட எனக்கு 2வது படிச்சு வரலாம். ஆனா எனக்கு என்ன அந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு 3016 பேர் நம்ம சொந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க. எனக்கு என்ன அதுல ஒரு ஆர்வம் வந்ததுனால அது முழு ஈடுபாடா இருந்தது. அதை வச்சு எல்லாரும் வரவங்களெல்லாம் வரும்போதெல்லாம் பொறுப்புகள் எல்லாம் நிறைய ஏற்றக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதே மாதிரிதான் இந்த அமைதி பூங்காவில் இன்வால்வ்மெண்ட். நம்ம சக்தி மசாலா துரசாமி மாப்பிள்ளை தான் நாங்கள் தலைவராக போட்டிருந்தோம். அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நாங்கள் போய் செக் வாங்குற போது கையெழுத்து வாங்கிட்டு வரும்போது உடனே 2 மாசம் போய் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கு மேல அவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டார், இந்த வேலையெல்லாம் வேண்டாம், வேற ஆள் மாத்தி போட்டு சொல்லி நான் கம்பெனி செயற்கை உறுப்பினராக இருந்த ஒரு தூக்கி தலைவராக போட்டு அன்னைக்கு போய் இந்த அமைதி பூங்காவில் போய் செக்கு நாளிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அமைதி பூங்காவை போட்டு வெளியே வர முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் பரமல்ல, நான் பரம எப்பவுமே பரம தொண்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தொண்டுக்காகவே பிறந்துருவாங்க. எதா இருந்தாலும் அண்ணா நான் வந்துட்டோன்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நானும் அவனை ஒட்டுக்கே தான் சுத்துவான். அப்படி இருந்து நீ கிட்டத்தட்ட 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் போயிட்டு இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட 76 பேர் தலைக்கு 5 லட்சம் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் பார்த்தோம் 76 பேர் தலைக்கு 5 லட்சம் கொடுத்தாங்கன்னு சொன்னா நம்ம மனுஷே பார்க்க முடியாது. மொத்தமா உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 6,81,00,000 அவங்களுடைய மொத்த வசூல். அமைதி பூங்காவுடைய வசூல் 6,81,00,000. கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1,03,00,000 சாங்ஷன் பண்ணுச்சு. ஆனா 83 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் வரல, கேட்டா ஆடி முடியலைங்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்ல ஒரு கட்டணம் கட்டுறதே எப்படி நடக்கும் என்று பாருங்களா, அந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி. அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இப்ப எங்களுக்கு வந்து அமைதி பூங்கால 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே வெல்பர் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அந்த அமைதி பூங்காவில் இருக்கக்கூடிய ATG வாங்கினது அமைதி பூங்காவுக்கு மட்டும்தான் செலவு பண்ணோம். நாங்க பாத்தீங்கன்னா 163 கேமரா போட்டுருக்கோம். துறாவூர் பாத்தீங்கன்னா பெருந்தர் பூரா எல்லா ரோட்லயும் 30 கிலோமீட்டருக்கு போட்டுருக்கோம். அத்தனை போலீஸ்காரர் திருப்பூர்ல இருந்து ஊத்துக்குளியில இருந்து பெருந்தர் போலீஸ்காரர் இது எல்லாருமே நம்ம அமைதி பூங்காவில் தான் நாங்க சென்டர் வச்சிருக்கிறோம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ரோட்டினுடைய இது உங்களுக்கு அத்துப்படியே தெரியும். ஒரு பைக்கு திடீர்னு போயிட்டா கூட உடனே பிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கல. அந்த ATG அது வாங்கினதுனால நாங்க இந்த மற்ற பொதுக்காரியம் செய்ய முடியுங்கிறதுக்காக இந்த வெல்பர் ட்ரஸ்ட் உருவாக்குறேன்னு வச்சுக்கல. இந்த வெல்பர் ட்ரஸ்ட்ல என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ற போது நாங்க நிறைய மீட்டிங்ல கலந்துக்கிட்டோம். ஆனா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறதுனா 25 லட்சம் ஆகும். 25 லட்சம் வாங்கணும்னு சொன்னா தலைக்கு 1 லட்சம் ரூபாய் வருஷம் போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி இது பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ற போது பொருளாதார நெருக்கடி இருக்கிற போது நம்ம பரம உடனே சக்தி மசாலா அக்கா கிட்ட சாந்தி அக்கா பேசி உடனே பேசணும். அக்கா சொல்லிட்டாங்க, ஒரு ஆம்புலன்ஸுக்கு எவ்வளவு செலவாகுது அந்த ஆம்புலன்ஸ் கூட நாங்க ஃப்ரீயா வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி போட்டு சக்தி தேவி அறக்கட்டளை விழாவில எங்களுக்கு அந்த ஃப்ரீயா 25 லட்சம் ரூபாய் செக் கொடுத்துட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட இப்ப 2 பேர் டெய்லி ஒரு நாள் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1 பைசா செலவு கிடையாது. நம்ம பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா கலெக்டர் பங்க் 3 பங்குல வெங்கடேஸ்வர பங்க்ல அங்க வந்து சேர்ந்துட்டா நேரா ஈரோடு கொண்டு போய் GK ஹாஸ்பிட்டல் விட்டு அங்க லயன்ஸ் கிளப்ல வந்து அங்க கவர்மெண்ட் அதாவது முதல்வர் காப்பீட்டு திட்டத்துல ஃப்ரீயா பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. உண்மையில வந்து ரொம்ப பாராட்ட வேண்டியது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, வசதி வாய்ப்பு இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க உடனே பெருந்தரை வந்து ஆர்டிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொண்டு ஈரோடு போயிட்டு கொண்டு வந்து அங்க விட்டுறது அவங்களுடைய அந்த வெல்பர் ட்ரஸ்டுடைய வேலையை வச்சுக்கல. அதாவது நம்ம அதிக நேரம் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு டைம் ஆயிடும், போய் 7:45 ஆகி போச்சு. அதாவது பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. நிச்சயமா பிறந்தவங்க யாருமே எதையுமே கொண்டு வரதில்லை. அதனால அப்துல் கலாம் சொன்னார், பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருந்தாலும் கூட இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்றவர் அப்துல் கலாம் அவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், அப்துல் கலாம் மட்டும் உண்மையில வந்து ஒரு நம்ம இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இல்லாம இருந்திருந்தார். அவர் ராமேஸ்வரத்திலேயே அவங்க முஸ்லீம்களுடைய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தாருன்னா நம்மளுடைய இன்னைக்கு
இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே அப்துல் கலாம் யாருன்னு தெரியாது. அதே மாதிரி நான் சொல்றதால என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்கெல்லாம் முதியவர்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், எந்த ஒரு 4 பேர் தான் இருக்கிறோம். நீங்க அது அத்தனை பேர் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நாம எப்படியோ ஆண்டவர் வந்து ஒரு உயிருக்கு 7 பிறவி என்று சொல்லியிருக்காங்க. அது நமக்கு எத்தனாவது பிறவி என்று நமக்கு நிச்சயமாக தெரியாது. அதாவது இந்த ஊர்ல வந்து நாம் பிறந்து வளர்ந்து இறக்க போறோம், எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. 80 எழுதினால் 85 இருப்போம், இல்லைன்னா 90 போயிருவோம், இல்லைன்னா 100 போயிருவாங்க, எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த ஊர்ல வாழ்ந்தாங்கிற பேரு ஒரு 2 தலைமுறைக்காவது பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் வாழ வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய உங்களுக்கு இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது கொஞ்சம் சொல்லுவாங்க, அதாவது இந்த பொது வேலைக்கு போறவனுக்கு வீட்டுல எவ்வளவு மரியாதை இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க. ஊர் சுத்தி வந்தாச்சான்னு கேட்கற மாதிரிலாம் கேள்விகள் இருக்கு. ஆனா நான் அனுபவத்திலையும் சொல்றேன், இல்லாதுன்னு சொல்றேன், இந்த மாதிரி பொது வேலை செய்யறவங்களையும் சொல்றேன் நானு. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனிதனா பிறந்தவன ஏதாவது ஒரு காரியம், நல்ல காரியங்கள் பண்ணிட்டு போகணும். அந்த ஊர்ல புலச்சாங்கிற ஒரு பேர் இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். இந்தியெல்லாம் சொல்லுவாங்க பெண்களுக்கு 2 வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு பிறந்த வீடு ஒரு வாழ்க்கை, கல்யாணம் வச்சு கொடுத்துட்டா வாழ போற இடம் ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் நீங்க 2 வாழ்க்கையை ஆகிப்போச்சு. நாம கல்யாணம் வைக்கிற வரைக்கும் அப்பனாய சொன்னா பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் கொஞ்சம் பிறகு வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆம்பளைக்கு தான் 2 வாழ்க்கையுடைய, பெண்களுக்கு 2 வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரிதான் சூழ்நிலை. நீங்க 1008 இருந்தாலும் 2 மாதம் இடையில சுமந்து பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் கூட, ஆனா மனைவி சொன்ன மீறி போனீங்கன்னா வீட்டுல நிம்மதி இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா அதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டை எடுத்துக்காத, நாம் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய துணைவியாருடைய உதவியோடு, அவர்களுடைய அனுமதியோடு நாம வந்து இந்த மாதிரி பொது காரியங்கள் செய்வோமே. ஆனால் நிச்சயமாக நமக்கு இங்க ஒரு வாழ்க்கைக்கு, நமக்கு இந்த ஊரில் பிறந்து வாழ்ந்து நாமளும் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு நிச்சயமாக இருக்கு. அதை நிலைநாட்டி செல்லப்பட வேண்டும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, அருள் எல்லாருக்கும் அவ்வளவு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு பொருள் வேண்டும். அதனால பொருள் 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 என்று நீங்க அழைஞ்சிட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல நிம்மதி இருக்காது. அதே சமயத்துல வந்து நமக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்குது, அதை ஆண்டவன் சொல்றோம், அருள்னு சொல்றோம். ஆண்டவன், அந்த ஆண்டவன் ஒருத்தவனை யாரும் பார்த்தது கிடையாது. ஆனா அந்த ஆண்டவன் இல்லைன்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நாடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சொன்னான், பொருள் இல்லைனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சமயத்துல அருள் இல்லைனாலும் நிச்சயமா அந்த உலகம் இயங்காது. அதான் உண்மை நிலை. அதனால பார்த்தா பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வளவு நிலை என்பது போல நிச்சயமாக நம்மளுக்கு பொருளையும் தேடப்பட வேண்டும். தேடிய பொருள் தேவைக்கு மேல தேடக்கூடாது. நடிகர் சிவகுமார் அடிக்கடி சொல்வார், எவ்வளவு அதிகபட்சமான ஒரு பொருள் சேர்த்து வைத்திருக்கானோ அடுத்த தலைமுறை கண்டிப்பா அழிச்சு போயிருப்பார். அதுல அமெரிக்கா வந்தவர் தான் அந்த பாயிண்டே சொன்னார். அது உண்மையும் கூட. நமக்கு பின்னாடி வர சந்ததிக்கு நமக்கு தேவைக்கு மேல என்ன கிடைக்குன்னு சொல்லி சொன்னா அவன் தீய வழியை தேடி போயிடுவான். அதனால வந்து தேவை அளவுக்கு இருக்கணும். நம்மளுக்கு தேவைக்கு போல மீதியை நாட்டு மக்களுக்காக, ஏழை பாலைகளுக்காக செய்யறதுக்கு நாம் முன்வரப்பட வேண்டும். ஆனா அந்த 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 மாதிரி செய்வதற்கு ரோட்டரி கிளப்போட கிருஷ்ணமூர்த்திமாக வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஆளு, நம்மளுடைய பொருளாளர், செயலாளர் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆர்வம். நம்ம வேலையெல்லாம் ஈடுபட முடியாது, இளைஞர்கள் எல்லாம் நல்ல முறையில் ஈடுபட விடணும். அதனால வந்து நிச்சயமா இந்த நேரத்தில் சொல்றேன், யாராருக்கு பொருளாதாரம் இருக்குதோ அந்த ஹெல்ப் பண்ணலாம், யாராருக்கு நேரம் இருக்குதோ இந்த ரோட்டரி குடும்பத்தில் ஈடுபட்டு மேலும் மேலும் ஒரு நல்ல காரியங்கள் செய்யலாம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்னே ஒன்று கடைசியாக சொல்றேன், அவர் இந்த வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டை பத்தி கிருஷ்ணமூர்த்தி கிளியரா சொல்லிட்டாங்க. உங்க ஏரியாவில் யாராச்சும் கிட்னி ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமா அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த இடத்துல உடனே ஒன்று மறக்க முடியாது, நம்ம ரோட்டரி குழுவில் சிறப்பாக இருப்பதற்கு நம்மளுடைய எஸ்கார் மாப்பிளையும் அவருடைய கூட்டாளி லோகு அவர்கள் ஒரு 50 லட்சம் ரூபாய் சொத்தை ஃப்ரீயா எழுதி கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 50 லட்சம் ரூபாய் இடத்த, ஒரு 7 சென்ட் இடத்த அவங்க ஃப்ரீயா மாப்பிளை போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அது மேக்சிமம் கட்டி முடிகிற தருவாயில் இருக்குது. அதுல வந்து நாம வந்து அதை லாட்டரிக்கு வந்து சேரபிள் ட்ரஸ்ட் இல்லையா, நம்ம ட்ரஸ்ட், அதை வந்து லாட்டரி ட்ரஸ்டில
கிட்டத்தட்ட இப்போ இது வரைக்கும் ஒரு 16 பேர் இருக்காங்க இல்லையா? 17 பேர் இருக்கிறாங்க. அதுல 30 பேர் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கிறோம். உங்களால யாருனால முடியுதோ ஒவ்வொரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த லாட்டரி ட்ரஸ்டியில் அந்த யார் அந்த 30 பேர்த்துக்கு மட்டும்தான் பாத்தியப்பட்டது. அது பரம்பரையாக பாத்தியப்பட்டது. அவன் கண்டிப்பாக லாட்டரியில் இருக்கணும். நீங்கள் நமக்கு எடுத்தது நமக்கு சன்னுக்கு எடுத்தது நம்ம பேரனுக்கு, இந்த மாதிரி அது பரம்பரையாக பாத்தியப்பட்டது. அப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு எண்ணம் கொண்டு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. நிச்சயமாக தலைக்கு 1 லட்சம், நிச்சயமாக அதுக்கு நீங்கள் வந்து 1 லட்சம் கொடுக்குறீங்க. இங்கே நிறைய பேர் தகுதியாக எல்லாமே இருக்குது. தாராளமாக செஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா அது ஒரு புண்ணிய காரியம். ஏழை எளிய மக்கள் ஏதாச்சும் சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா கூட நம்ம குறைந்த வாடகை கொடுத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். அதோடு மட்டும் இல்லை, இப்போ உடனே நாங்கள் வந்து ஒரு இந்த வெல்ஃபேர் ட்ரஸ்ட்ல ஒரு குழு பண்ணியிருக்கிறோம். அதாவது நிறைய பேர்த்துக்கு நோய் இருக்கு. எனக்கு என்ன நோய் இருக்குன்னு நான் வந்து டாக்டர் போய் டெஸ்ட் பண்ண தான் தெரியும். மேக்ஸிமம் டாக்டருக்கு போனீங்கன்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கிளியராக எழுதி கொடுத்துருப்பாங்க. போய்பட்டு வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஆமாம் நீங்கள் மட்டும் ஏதோ வந்து விற்காத மாத்திரை 2 எழுதி கொடுத்து நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்க போதும்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக நாங்கள் ஒரு வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டில் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் வந்து நாங்கள் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மாசத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அந்த செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொங்கு ஸ்கூல் தான் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ 2 கேம்ப் நடத்திட்டேன். அல்பா டெஸ்டிங் இப்போ வந்து இதில் பவானி மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இதில் நாதர் மெடிக்கலுக்கு பேக் சைடு இருக்கிறவங்க 450 ரூபாய்க்கு ஆல் டெஸ்ட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் டீச்சருடைய ஒருத்தருக்கு இந்த கணையை வீங்கி இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த பிளட் டெஸ்ட் தான் தெரிஞ்சது. அவருக்கு நாளைக்கு சேலத்தில் ஆப்ரேஷன். அவர் ஏன்டா உடம்பு அழைச்சிட்டே போய் பார்த்தா கண்டுபிடிக்க முடியல, என்னமோ பார்த்து அது நாளைக்கு சேலத்தில் ஆப்ரேஷன். இந்த மாதிரி வந்து அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் சும்மா செய்யக்கூடாதுங்கிறதுக்காக 100 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ் வாங்கி கொடுக்குறான். காலையில் டிஃபன் ஃப்ரீ. நம்ம சாகர் ஸ்கூல் வந்து பெருந்தல்லையே எனக்கு தெரிய ஒரு பெரிய எது எடுத்தாலும் ரொம்ப டாப்பா செய்யக்கூடிய ஒரு மனிதர் கோயம்புத்தூர் கேள்வியார் தான். அடுத்தபடியா பெருந்தல் யார் செய்யறான்னு சொன்னீங்கன்னா நம்ம சேர்த்து நம்மளுடைய சௌந்தரராஜ் மாப்பிள்ள தான். அவர் சொல்லிட்டாரு, மாமா நீங்க எத்தனை கேம்ப் நடத்தினாலும் அத்தனை கேம்புக்கு நான் தினம் 100 பேருக்கு நான் உடனே டிஃபன் ஃப்ரீயா கொடுத்தாலும் 1 பைசா செலவில்லாத கொண்டு கொடுத்து அவர் பஸ்லேயே கொடுத்துட்டு அப்ப எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அவர் வந்து செஞ்சுட்டு அந்த ஒரு பெரிய மனசையெல்லாம் நம்ம உண்மையில பாராட்டாமல் இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு யாராச்சும் வந்து செஞ்சீங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒவ்வொரு மாசமும் இப்ப நாங்க வந்து ஜூலை லாஸ்ட் நடத்திட்டோம், ஆகஸ்ட் மாசம் கடைசியில நடத்திட்டோம். இப்ப இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம் நடக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கிறதுனால 27ஆம் தேதி 28ஆம் தேதி, அதனால இப்ப 21ஆம் தேதி வச்சிருக்கிற வர ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க எதுவும் சொன்னீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல 100 ரூபாய் கொடுத்து நம்ம அமெரிக்கா மேனேஜர் போராட்ட நீங்க உடனே நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் ஃப்ரீ. உங்களுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வயிற்றுல வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வெறும் வயிற்றுல பிளட் எடுத்துருவாங்க, இசிசி பார்த்துருவாங்க. பார்த்துட்டு பிளட் வந்து கல்ச்சர் ரிப்போர்ட் உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 3 மணி நேரத்தில் அல்வால பார்த்து அப்பயே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு உங்களுடைய போனுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்துடு. எல்லாரும் நம்மளுடைய வசதியை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உண்மையில எனக்கும் இன்னைக்கு வந்து ஒரு டின்னர் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த லாட்டரி குடும்பத்திற்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம இளைஞர்கள் எல்லாம் எங்களுடைய வயதானவர்களை விட்டுட்டு இளைஞர்கள் எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாம் காலகாலமா முன்னால் நின்று வந்து இவங்க எல்லாம் இவங்க சிவகுமாரி ஒரு அச்சன் இப்படி எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த லாட்டரி சங்கத்தை வளர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைதியை நன்றி மாட்டோம். ஒரு பெருந்துறையில் இந்த அளவுக்கு மக்கள் சேவையை மகேசன் சேவையாக கொண்டு வாத்தியார் சார் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணியெல்லாம் நாங்கள் கடைகளோ கூட பண்ண முடியாது. ஏன்னா முழு நேரமே வந்து அவங்க மக்கள் சேவையாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அமைதி பூங்கா கூட கொங்கு பண்டிகை கஷ்டமாக இருக்காங்க. அது ஒரு வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இருக்காங்க. இப்போது வந்து நம்முடைய ரோட்டரி கிளப்புடைய பெருந்துறை ரோட்டரி ட்ரஸ்டினுடைய தலைவராக ஐயா பதவி இருக்கிறாரு. மனமார்ந்த நன்றிகள். நம் பெருந்துறை ரோட்டரி கிளப்புடைய செக்ரட்டரியாக எஸ்கே ராமசாமி சார் வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தருணத்தில் கவர்னர்னா வரல, அவர் தான் பொருளாதார பதவி ஏற்றிருக்கிறாரு. பெருந்துறை
ரோட்டரி சங்கத்துடைய ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா பணி வந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் பணி நடக்காம வந்து இன்னைக்கு அந்த பணி துவங்கியாச்சு. காலையிலே வேலை ஆரம்பிச்சாச்சுங்க. வெரி குட் ஸோ இந்த பெருந்துறை ரோட்டரி ட்ரஸ்ட்டுக்கு மெம்பரா சேர்றதுக்கு 1 லட்ச ரூபா வழங்கினா மெம்பரா சேர்த்துக்கலாம். மெம்பர்ஷிப் வந்து இன்னொரு 12 மெம்பர்ஷிப் வந்து நீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 30 ரிட்டர்ன் இருக்கும். ஸோ இதில் மெம்பரா சேர இருக்கிறவங்க பணம் வந்து 1 லட்ச ரூபா வழங்கி மெம்பரா சேர்த்து கொடுப்பாரு நம்மளும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் ராஜரத்னம் வந்திருக்காங்க. அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். நேரம் குறைவாக உள்ளதால் அனைவருக்கும் தலைவர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி இரண்டாவது முறையாக மற்றும் மேடையில் அமர்ந்தக்கூடிய நிர்வாகிகளுக்கும் கடந்த 20 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகளுடைய சமூக வளர்ச்சிக்காக உதவி செய்து வந்தாலும் 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி 13 மாவட்டங்களை உள்ளடக்கி சேவை செய்து வருகிறோம். எங்களுக்கு வந்து 15 ஆண்டுகளாக ஐயா சிவகுமார் சார் வந்து அறிமுகமாகி மாற்றுத்திறனாளிகளுடைய எல்லா நிகழ்வுகளும் வந்து முன்னெடுத்து சேவைகளை முன்னெடுத்து வருவாங்க. அவர் மூலியமா தான் கடந்த ஆண்டு ஐயா எங்களுக்கு அறிமுகமானாங்க. கடந்த ஆண்டு வந்து நாங்கள் 2வது மாநில மாநாடு ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு திருமணத்தில் வச்சிருந்தோம். மிக சிறப்பான எழுச்சி பெருமாள் இருந்தது. முக்கியமான பிரபலங்கள் வந்திருந்தாங்க. நம்ம ரோட்டரி கிளப் சார்பாக 5 வீல் சேர்கள் 2 சக்கர வீல் சேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நகர முடியாது. ஆனால் அந்த வீல் சேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க வந்து துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நேரடியாக அந்த நிகழ்ச்சிக்கு நேரடியாக எல்லாரும் வந்திருந்தாங்க. மிக மகிழ்ச்சி. அதே போல இந்த ஆண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களை ஒன்று திரட்டி நம்ம 28ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல வந்து நாங்க வந்து அந்த மாநாடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஏன் அந்த டிஸ்ட்ரிக்ட் நாங்க பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்திலும் சமூகத்திலும் அவங்களுக்கு படக்கூடிய துயரங்கள் வன்முறைகளை தடுத்து நிறுத்தப்படும். அவங்களுக்கு சமூகத்தில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கணும். கேட்கும் இடத்திலிருந்து கொடுக்கும் இடத்துக்கு வந்து அவர் வரலாம் அப்படின்னு ஒரு சிங்க முயற்சியில வந்து இந்த மாநாடை வந்து நான் 3வது மாநில மாநாடு அந்த சாத்தூர்ல மாநாடு வந்து நாங்கள் வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு நேர குறிகள் தான் நிறைய பேசலாம் தான் பேச முடியாத சூழ்நிலைங்க. அதனால இந்த மாநாட்டுக்கு நாங்கள் ஈரோடு மாவட்டத்திலிருந்து 54 மாற்றுத்திறனாளிகள் உறுப்பினர்களோடு நாங்கள் வந்து பயணம் செய்கிறோம். அந்த பயணம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளி பிரபலமாக அவங்களை கூட்டிட்டு போய் திரும்ப வந்து ஈரோடு திரும்ப வரணும். அதுக்கு வந்து கடந்த ஆண்டு எங்களுக்கு எப்படி வீல் சேர் சக்கர நாட்களை எங்களுக்கு உதவி செஞ்ச ஐயா தலைவர் அவர்கள் இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு பேருந்து வசதி வந்து 30,000 ரூபாய் வந்து டோல்கட்டு பேட்டாவோட டிரைவர் பேனரோட எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சிறிய ஒரு பெரிய உதவியை வந்து நீங்க வந்து கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு என்னுடைய நேரம் கருதி இந்த நிகழ்ச்சி நான் முடிச்சுக்கிறேன். ஐயா வந்து அவருக்கு எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக உதவி கேட்டு ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் வந்து கொலிசோட நாங்கள் ஐயா கொடுத்துருக்கோம். வாய்ப்பு அளித்த எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி. நீங்க 3 பேர் வாங்க. நன்றி. அடுத்ததாக நமது ரொட்டேரியன் MBH டாக்டர் கருணாநிதி ரோட்டரி ஃபவுண்டேஷன் சேர் ஆகிறாங்க. ஃபவுண்டேஷன் சம்பந்தமாக சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 21 செப்டம்பர் அன்று ஹோல்ஜர் ஸ்நாக் RI பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு வராரு. ரிகார்டிங் ரோட்டரி ஃபவுண்டேஷன் பற்றி டோட்டலாக 3203 ரீஜன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாத்துலேயும் RCs, AGs, DG, ஆல் பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நம்ம இதில் வந்து 5 பேர் கலந்துக்கிறாங்க. as a regional coordinator எனக்கு கோஏஜி குணசேகர் தான் நம்ம ட்ரிப்புக்கு ரீஜனல் கோஆர்டினேட்டர்.
முருகானந்தும் அவர் வந்து நம்மளோட ஏஜிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசினாவே ஃபவுண்டேஷன் சேர்னாவே நான் எங்கள் வேலை வந்து பணம் கலெக்ட் பண்ணுறது வேலை. இப்போ வாத்தியார் மாமா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்மளோட பில்டிங் முடிக்கிறதுங்க. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரோட்டரி கிளப்போட கனவு. ரோட்டரி பில்டிங் எப்படி கனவோ இது ஒரு ஐடென்டிட்டி ப்ராஜெக்டாக நாங்கள் பண்ணணுன்ட்டு ஒரு பெரிய ஆசை. ஸோ அதில் எப்படியாவது பாடுபட்டு 1.5 கோடி ரூபாய்க்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு பில்டிங் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பில்டிங் நல்லா ஃபைனாக பிளான் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பில்டிங் கட்டுற வேலை இல்லை, நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தா போதுங்க. ஸோ அந்த டிஆர்எஃப் ஃபவுண்டேஷன் பற்றி பேசணும்னா பிஹெச்எஃப், எம்பிஹெச்எஃப், மேஜர் டோனர், ஏகேஸ்ன்னு சொல்லுவோம். பிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா $1000. ஸோ அது 88,000 ரூபா. ஒரு டாலர் வந்து ரேட்டு 88 ருபீஸ், 88 ரூபாய்க்கு. அதில் 88,000 ரூபா கொடுத்தீங்கன்னா பிஹெச்எஃப். அடுத்த லெவல் மேஜர் டோனர் பார்த்தீங்கன்னா எம்பிஹெச்எஃப். நீங்கள் வந்து அதே மாதிரி 10,000 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா அது மேஜர் டோனர். $10,000 கொடுக்கும்போது 8,80,000 ரூபாய்க்கு. ஸோ இது நம்ம இல்லை நம்ம ஃபவுண்டேஷனில் என்ன பெனிஃபிட்னா நம்மளோட பில்டிங்க்கு நம்ம கொடுக்குற அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா பிஹெச்எஃப், எம்பிஹெச்எஃப்ங்கிற பட்டம் நம்மளுக்கு வந்துடும். அண்ட் தென் அதே அமௌண்ட்டை நம்மளோட பில்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இல்லாமல் செகண்ட் ஃப்ளோர் கட்டும்போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அடுத்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம கொடுக்குற பணம் எல்லாம் வேறு யாருக்குமே யூஸ் ஆகாது, நம்மளுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யார் மேஜர் டோனர் நானே மேஜர் டோனர் கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஸோ 8,80,000 நான் கொடுத்தேன்னா அந்த பணம் வந்து எதுக்காக போனால் நம்மளோட பெருந்தர் ரோட்டரி கிளப்போட பிளட் பேங்க்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பிஹெச்எஃப்க்கு $1,000 கொடுத்தாங்கன்னா அது $1,000 வந்து 88,000 ரூபா வந்து நம்மளோட ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த 1.5 கோடி ரூபாய் நம்மளோட மெம்பர்ஸ் யார் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து பெனிஃபிஷியரி ரோட்டரி கிளப் ஆஃப் பெருந்தரைக்கு வந்து சேருங்க. ஸோ இது வந்து கவர்னர் வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களால் முடியும், ஸோ முடியாத அமௌண்ட்டுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சிப்காட்டில் பிரசிடெண்ட்டாக நேற்று நானும் பிரசிடென்ட் சைட்லாம் போய் மீட் பண்ணி பேசிட்டு வந்தோம். ஸோ அதில் அவரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் ரமேஷ் அவரோட ஆர்எம்பி அவரோட தலைமையில் 2-3 கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு எவ்வளோ அமௌண்ட் பத்தலைன்னு சொல்லி நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தனசேகர்கிட்ட சொன்னோம்னா அவர் மீதி அமௌண்ட்டை இதே மாதிரி மேஜர் டோனர்ஸ் ஏகேஎஸ் பார்த்தீங்கன்னா 2.25 கோடி ரூபா. இதே ஏகேஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 48 ஏகேஎஸ் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஏகேஎஸ் கொடுக்குற பணத்தை நம்ம ஃபண்டிங்க்கு நம்மளுடைய ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இந்த அமௌண்ட் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருங்கன்ட்டு அவராக அலோகேட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் முடிக்கிற அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்ம சிப்காட்டில் போய் 2-3 கம்பெனி சிட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனசேகர் கூட போய் சேர்ந்தோம்னா அதை நம்ம 1.5 கோடி ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் பெருந்தரையில் செயல்படுத்த முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு எங்கள் டீமுக்கு இருக்குது. மாமா சொன்ன மாதிரி சிறப்பாக செயல்படுவோம். ஸோ அந்த டிஆர்எஃப் ஃபண்டிங்க்கு நீங்கள் கொடுக்குற பணம்லாம் வந்து நம்ம கிளப்புக்கே வந்து சேரும், நம்மளோட ப்ராஜெக்டே வந்து சேரும். ஸோ அப்படி இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் பிரசிடென்ட்டுக்கோ செக்ரட்டரிட்டையோ நீங்கள் வந்து சொல்லிடலாம். நீங்கள் ஒரு $100 கொடுத்தீங்கன்னாலும் சரி அது நம்மளோட ப்ராஜெக்ட் தான் வந்து சேருது. ஸோ அந்த லிஸ்ட் நம்ம தனியாக ஒரு மீட்டிங் போடும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நன்றி. அடுத்ததாக திருமண கொண்டாட்ட விழா. இந்த செப்டம்பர் மாதம் திருமணம் விழா கண்ட உங்களுடைய பெயர் இப்பொழுது வாசிக்கிறாங்க. மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். முதலாவதாக ரொட்டேரியன் கோகுலவர்மான் ஃபேமிலி, ரொட்டேரியன் கோகுலவர்மான் ஃபேமிலி 2/9 அன்னைக்கு என்னுடைய விழா கொண்டாடிருக்காங்க. அடுத்ததாக ரொட்டேரியன் டிஆர் வெங்கடாச்சலம் அவர் மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. அவருக்கு ஐயா வரல. அடுத்ததாக ரொட்டேரியன் சென்னியப்பன் ஐயாவுடைய ஃபேமிலி ஐயா அவர்கள் நாளைக்கு வருமாறு நினைக்கிறேன். அக்கா ஆலை வழங்க ரொட்டேரியன் எஸ்கே ராமசாமி ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாங்க. டாக்டர் அப்படி போங்க.
இன்பராஜ் ஃபேமிலி சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு வருவாங்க. கன்சீவ் இருக்கு. அடுத்ததாக அர்ஜுன் பிரின்சிபால் அவர்களை மேடைக்கு வருமாறு கோகுலவர்மா ஃபேமிலிக்கு குட்டேரின் அர்ஜுன் அவர்கள் முன்னாடி கொடுக்கிறார். தற்போது அடுத்த ஜோடி நாங்க தான். குட்டேரியின் சென்னியப்பன் சார் அவருடைய முன்னாடி வந்து அழைக்கிறோம். சார் 40வது திருமண நாளுங்க. 40 வருஷம். 47 சார் அவளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக குட்டேரியின் கோபாலகிருஷ்ணன் இருக்காங்களா? அடுத்ததாக குட்டேரியின் டாக்டர் சாந்தி ராஜேந்திரன் மற்றும் குட்டேரியின் டிஎச்எம் ரொம்ப மோசம். வேலைவர் சிவகுமார் சார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மேடம் நீங்களும் வாங்க. கொஞ்சம் வழி அப்புறம் எடுக்கலாம். சார் வர்றாரு. மேடம் நீங்க நேரடி பார்த்தீங்கன்னா சென்னைங்க. அவர் வந்து ரோட்டரி கிளப்ல சென்னையில் இருந்திருக்காரு, ஈரோடு ரோட்டரி கிளப்ல இருந்திருக்காரு. இப்போ பெருந்துறை ரோட்டரி கிளப் இணையன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட பெருந்துறை ரோட்டரி கிளப்ல இணைஞ்சு நம்மளோட பயணிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் சார். கேஆர் சுப்பிரமணியம் குட்டேரியின் கே சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். உன்னையும் கூப்பிடுங்க. ஒன்று வந்துருக்கேன் மேடம் சார் வீட்டில் வந்திருக்காங்க. சேகர் ஒன்று கூப்பிடுங்க. நீங்க வந்து யாராவது வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த 78 மெம்பர்ஸ் இருக்கிற நம்ம ரோட்டரியில் இருக்கிறாங்க, 78 பேர் இருக்கிறாங்க. ஒரு திருமண நாளில் போட்டால் ஒரு 10 பேர் தான் வாழ்த்து. அதுவும் நாளைக்கு சீனியர் 10 பேர் தான் வாழ்த்து. நானே முதலே அழுதுட்டு போட்டுங்க 40 வருஷமா. வாழ்த்து போட்டீங்கன்னா கொஞ்சம் சிரிச்சுட்டு இருப்போம். அதனால கண்டிப்பாக எல்லாரும் வாழ்த்து போடணும் அப்படிங்கிறத செஞ்சு கேட்டுக்கிறீங்க. சார் உங்க வெட்டிக்கிட்டீங்களா நீங்க? கிருஷ்ணா சார் உங்க வெட்டிக்கிட்டீங்களா நீங்க? வாழ்த்துக்கள் கேட்டு கேட்டு வாங்க பாருங்க.
ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் என்று நீடூழி வாழ்க பெருந்துறை ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக புதிய உறுப்பினராக 2 பேர் ஜாயின் பண்றாங்க. அவங்க பேரை மைக் அனௌன்ஸ் பண்றாங்க. மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் மிஸ்டர் கார்த்தியன் வேல்முருகன் ஆடியோஸ் சீனாபுரம் அவர்களே நமது ரோட்டரி சங்கத்தில் மனம் வந்து இணைப்பதில் பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக வேலை இருக்கிற சி பழனிசாமி சக்தி டெக்ஸ்டைல்ஸ் ஈரோடு. அவர்களை ஈரோடு கம்பெனி இருக்கு, பெருந்தா வீடு. அவர்களை ஈரோடு ரோடு பெருந்துறை இவர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்க உடனடி எம்பிஎஸ் கருணாகரன் அவர்களை அழைக்கிறோம். வெல்கம் வேலு. இனிய பெருந்துறை ரோட்டரி சங்க நண்பர்களே, நமது பெருந்துறை ரோட்டரி சங்கத்திற்கு புதிய உறுப்பினர்களை வரவேற்பு இணைப்பதில் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த புதிய உறுப்பினர்களின் பெயர்கள் தலைவர் மற்றும் உறுப்பினரால் முன்மொழியப்பட்டு நமது ரோட்டரி சங்கத்தின் சட்ட திட்டங்களின்படி பரிசீலிக்கப்பட்டுள்ளது. நான் தங்களை பெருந்துறை ரோட்டரி சங்கத்தின் தங்களது பெருந்துறை ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சர்வதேச ரோட்டரி சங்க இயக்கத்தின் நோக்கங்களுக்கும் தத்துவங்களுக்கும் நல்ல வடிவம் கொடுக்கும் வகையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன். உண்மையாகவும் மனசாட்சிப்படியும் சட்ட திட்டங்களின் பேணி காப்பேன் எனவும் ரோட்டரி சங்கத்தின் கூட்டங்களுக்கு தவறாமல் வருகை புரிந்து சங்க உறுப்பினர்கள் சந்தாவை உரிய காலத்தில் செலுத்துவது போன்ற சங்க உறுப்பினர் கடமைகளை தவறாமல் நிறைவேற்றுவேன் எனவும் உறுதி கூறுகிறேன். இப்போது உங்களுக்கு கௌரவம் நிறைந்த ரோட்டரி பின்னை அணிவிக்கிறேன். அதை நீங்கள் எப்பொழுதும் பெருமையுடன் அணிந்து கொள்ளலாம். இன்று முதல் நீங்கள் ரோட்டரியன் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ரோட்டரி பின்னை அணிவிக்க சத்யவேல் அவர்களையும் டாக்டர் ராஜேந்திரன் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மீண்டும் மாலை வணக்கம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நான் ஜாயின் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்லயும் விதவிதமான அனுபவங்களை கத்துட்டே வர்றோம். இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை வந்து ஆக்சுவலா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணி அதுக்கான முன்னெடுப்பு கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வாத்தியார் அண்ணா பாத்தீங்கன்னா அதனோட முதல் இருந்து இந்த ஒரு இனிமையான நிகழ்வை ஏற்படுத்தினதுக்கு அவர் தான் ஒரு முதற் காரணங்க. அதே மாதிரி விழாவிற்கு வந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் வரும் மாதங்களிலும் தவறாமல் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு ஆர்வமுடன் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். September month meeting urgent.